ஏன்னா நீங்கெல்லாம் ஆளுங்கட்சியில இருந்த பெரிய புடிங்கியடா. உங்களுக்கெல்லாம் என்ன ரெண்டு கொம்பா முளைச்சிருக்கு? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம 4 மாச கர்ப்பிணி பெண்ணை தாக்கியிருக்கானுங்க. சென்னை பாரிமுனியில தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு சில நிர்வாகிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த பகுதியில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அங்க இருக்கிற மக்கள் கிட்ட இந்த ஆண்டு நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க, யாரை முதல்வராக தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படின்னு சர்வே எடுத்துட்டு இருக்கும் போது அங்க வந்த நாய் சேகரோடைய அடியாளங்களும் தொண்டர்களும் யாரு கேட்டு இந்த ஏரியாவில் நீங்க சர்வே எடுக்கிறீங்க, யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்ததுன்னு வாக்குவாதம் பண்ணி அங்க இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் தாக்கியிருக்காங்க. அதுல 4 மாச கர்ப்பிணி பொண்ணை தாக்கியிருக்கானுங்க. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காரா? எப்பற ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறீங்க? வெக்கமா இல்ல? மீசையை வலிச்சுக்கங்கடா. நீங்களாம் ஆம்பளைங்களா? மீசையை வலிச்சுக்கிட்டு மீசை வலிக்கப்பட்ட திமுகவினர் அப்படின்னு எழுதி நெத்தியில ஒட்டிக்காங்கடா. மானமா இல்ல? என்னடா தப்பு பண்ணாங்க? என்ன தப்பு பண்ணாங்க? அங்க இருக்கிற மக்கள் கிட்ட சர்வே எடுத்துருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அடிக்கிற அளவுக்கு அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டாங்க? அவங்க அடிச்சதுக்கான வீடியோ ஆதாரம் இருந்தோ இன்ன வரைக்கும் இந்த காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் கூட போடல. இன்ன வரைக்கும் யாருமே கைது கூட பண்ணல. 5 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு கர்ப்பிணி பெண்ணை கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம கை நீட்டி அடிச்சிருக்கானுங்க. ஏண்டாடே, கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் 200 ரூபாய் பணத்துக்கும் மாரடிக்கிற எச்சக்கல நாய்களுக்கு திமுற பத்தியா காட்டுங்கடா. இந்த ஆண்டு தேர்தலில் காட்டுறோம்.